உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மலிஷ்கா எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. அவ சொன்னது உண்மையா? எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறியா நீ? இது உண்மைதான் அத்தை. அந்த பேக் நான் அதை இங்கதான் வச்சிருந்தேன். அதுலதான் எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த பேக் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. லஞ்ச் பிளான் பண்ண வேண்டான்னு நேத்தே சுதா சொன்னால. ஆனா எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொன்னேன். உன்னால முடியுமான்னு நாங்க எல்லாரும் கேட்டேன். இவர் கூட உன்கிட்ட கேட்டார்ல. என்ன பாக்குற, பதில் சொல்லு. சாரியா? இவ வேணும்னு பண்றாங்க. பழிவாங்க பாக்குறல்ல, மொத்த ஃபேமிலியை அவமானப்படுத்துறல்ல. அத்த இல்ல, நான் நிஜமாவே உண்மைதான் சொல்றேன். ஹனி ஹனி அத்த தொடாத. வேணும்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. மறுபடியும் எல்லாரும் முன்னாடியும் இந்த குடும்பத்தோட மானத்தை வாங்க பாக்குறல்ல. இவ்வளவு கேவலமான புத்தி உனக்கு. மாம் பாத்து மாம். நீல நான் எதுவுமே பண்ணல. ஷட் அப். இவ முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. நீங்க முதல்ல என்ன என் ரூமுக்கு கொண்டு போய் விடுங்க. மாம் நீங்க வாங்க. ராஜ்மா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் பட்டூரவையும் சூடா எடுத்துருவேன். இது போதும். சரி, சலாட கட் பண்ணிக்கிறேன். என்னாச்சு? நீ இந்த மாதிரி ஸ்மைல் பண்றதுக்கு ரீசன் யாரு? கௌதமா காரணம்? I like him. So honest and ரொம்ப straight forward. சோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா அவருக்கு ஓகே, எனக்கு ஓகே, செட் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உண்மையிலே உனக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முடிஞ்சதா? இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சம் கேளு. எந்த உறவுக்காக நீ ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறியோ அதை கெடுக்கிறதுக்காக இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன? ஆமா ஆயுஷ், நான் முயற்சியா? தேங்க்யூ மேம். என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டீங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சோ டோன்ட் வரி. வெளிய இருந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஓகே? ஏன் வெளியில இருந்து எதுக்கு ஆர்டர் பண்ணனும்? என்ன கேள்வி? அவங்களே கேளு. இவங்க தானே இன்னைக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. எங்க எல்லாம் காணாம போயிடுச்சாமே. சோ நோ கான்டினென்டல் ஃபுட்ஸ். அதனால வெளியிலே ஆர்டர் பண்ண போறோம். ஆயுஷ், வெளி சாப்பாடு தான் பிடிக்காது இல்லையா? இந்தியன் ஃபுட் அவங்களுக்கு பிடிக்காது லட்சுமி. இட்ஸ் ஓகே, I'll do it. இது இவளோட வேலை இல்ல. பெருசா உரிமையை காட்டினல்ல, ரிஷியோட காலரை சரி பண்ண விடலல்ல. என்ன மட்டமா காட்ட முயற்சி பண்ண. இப்போ பாரு, எல்லார் முன்னாடியும் இப்போ உன்னோட மானத்தை வாங்க போறேன். உன்னை நான் மட்டமா காட்ட போறேன் லக்ஷ்மி. இப்போ குஜரால் ஃபேமிலிக்கு சாப்பாடு கிடைக்காது. அப்ப நான் சஜஷன் கொடுத்து வினரா மாற போறேன். அப்புறம் எல்லாரும் என்ன பாராட்ட போறாங்க. இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்தாச்சு. மலிஷ்கா சரியா தான் சொல்லிருக்கா. எங்க வருங்கால சம்பந்தி முன்னாடி நாங்க அசிங்கப்படணும்ன்றதுக்காக தான் நீ அந்த பேக ஒளிச்சு வச்சிருக்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. என்னப்பா இது? என்ன அப்பா இப்படி செஞ்சு நீ தான் என்ன இந்த மாதிரி பேச வைக்கிற? இட்ஸ் யம். இந்த ஸ்வீட்டோட பேர் என்ன? டூடா பர்ஃபி. இது பஞ்சாபோட ஒரு ஃபேமஸான ஸ்வீட். Oh wow. I'm loving it. டாட் சீரியஸா டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்க இதை சாப்பிடலனா கண்டிப்பா நீங்க நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுவீங்க. ப்ளீஸ் ஹேவ். அப்படியே இதோட பேர் தெரியல, பட் நான் இதை சாப்பிட போறேன். God, this is amazing. Mom, please try. வேண்டாம். ஏன்பா இந்த சோலே பட்டோரே ராஜ்மாலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆனா இன்னைக்கு டேஸ்ட் பண்ணியே ஆகணும். கௌதம் அஹானாவுக்காக. சரியா? பட் இது ஆயில்ல ஃப்ரை பண்ணதுனால அசிடிட்டி. உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா.
அதுக்கு மேல நீங்க மோரை குடிச்சிருங்க, அப்ப பிரச்சனையே வராது. அப்படியா? ஆஹா, எங்க கிராமத்துல எல்லாம் எல்லாரும் இதான் செய்வாங்க. அப்போ வாங்க வில்லேஜ் டூர் போயிட்டு வரலாம். நானே பரிமாறுறேன். ஓ ஓ ஓ, சும்மா அட்டகாசமா இருக்கு. பஞ்சாபா ஞாபகப்படுத்திட்டா. பல வருஷத்துக்கு முன்னாடி கோல்டன் டெம்பிள் போயிருந்தோம். மொத்த பஞ்சாபையும் சுத்தி பார்த்தோம். அங்கதான் நாங்க இந்த சோலே பட்டோரேவை சாப்பிட்டோம். அதே டேஸ்ட் இருக்குடா. உண்மைதான். உண்மையிலே சமையல் ரொம்ப டேஸ்டா இருக்கு. நிஜமாவே பஞ்சாப் ட்ரிப் ஞாபகம் வருது. இன்ஃபேக்ட் எனக்கு அந்த டிஷ் கொஞ்சம் போடுமா ப்ளீஸ்? ஏய், நீ போ, நான் பாக்குறேன். டடா! See, continental food is here. அட அப்படியே இந்த கான்டினென்டல் ஃபுட்டை திருப்பி அனுப்பு. இங்க பாரு, இந்த சாப்பாடை சுவாரஸ்யமா சாப்பிடுறாங்க. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், இந்தியன் ஃபுட் இஸ் த பெஸ்ட். அதுவும் என் லக்ஷ்மி சமைச்சா ரொம்ப சுவையா இருக்கும். என்ன கண்ணு வேடிக்கை பாக்குற? இவங்க அகானா கிட்ட இருந்து இதே ஃபுட்டை தான் சமைச்சு சாப்பிட போறாங்களாம். இங்க பாருமா, நீ இதைத்தான் சமைச்சு போடணும். அதனாலதான் உன்னை மருமகளா கூட்டிட்டு போக போறோம். ஆமா, இனிமே நாங்களும் வெயிட் பண்ண போறது இல்ல. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா இன்னும் 2-3 நாள்ல என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். அட அப்படியே இந்த கான்டினென்டல் ஃபுட்டை திருப்பி அனுப்பு. இங்க பாரு, இந்த சாப்பாடை சுவாரஸ்யமா சாப்பிடுறாங்க. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், இந்தியன் ஃபுட் இஸ் த பெஸ்ட். அதுவும் என் லக்ஷ்மி சமைச்சா ரொம்ப சுவையா இருக்கும். இதெல்லாம் வேண்டாம் இல்லையா? இதோ கீழே கொட்டுறேன். சாப்பிடாதீங்க. அந்த கேவலமான ஆயிலி சாப்பாடை சாப்பிடுங்க. தோ எல்லாத்தையும் கொட்டியாச்சு. எவ்வளவு பண்ண, என்னெல்லாம் பண்ண. மாம்க்கு ஃபோன் பண்ண, கான்டினென்டல் ஃபுட்டை கொண்டு வந்த. வீட்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணிருக்காங்க. அதோட என்னோட டிரைவருக்கும் நான் ஃபோன் போட்டேன். சீக்கிரமா சீக்கிரமான்னு கத்தனேன். அவனும் எல்லாத்தையும் கொண்டு வந்தான். அதோட நான் அந்த பேக வேற ஒளிச்சு வச்சேன். யாராவது பாத்திருப்பாங்க. ஆனாலும் பரவாயில்லன்னு நான் அந்த பேக் இங்க ஒளிச்சு வச்சேன். ஆனா இங்க இந்த குஜரால் இவனுக்கு என்ன வேணுமா? இவங்களுக்கு சோலே பட்டூரே சாப்பிடணுமா? எனது சோலே பட்டூரே. இந்த சோலே பட்டூரே தான் சாப்பிடணும்னா ஏன் இந்த நாடகம் பண்ணீங்க? இதை சாப்பிடுவேன் அதை சாப்பிடுவேன்னு சொல்லி என் மூளையே சாப்பிட்டாங்க. ஹலோ. ஹாய் என் செல்லமே, how are you? அங்க சாப்பிட வந்தவங்க இந்த சாப்பாட்டோட ரெசிபியை கேக்குறதா சொல்லிடாத. ஆஹா, கேட்டாங்களே. மொத்த ரெசிபியும் கேட்டாங்க. என்ன? அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? ஏமா உனக்கு கான்டினென்டல்னு எழுத கூட தெரியாதே. அவங்க கிட்ட என்ன சொன்ன? நான் பதிலே சொல்லல. லட்சுமி பதில் சொல்லிருக்கா. ஏன்னா அவ சமைச்சதை தான் அவங்க கேட்டாங்க. என்ன? ஓ, பிரேக்கிங் நியூஸ். இந்த குஜரால் கேவலமானவங்களா இருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.